الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يرد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء وقال النبي صلى الله عليه وسلم إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் சிறப்புக்குரியவன், அல்லாஹ் பெருமைக்குரியவன். அல்லாஹு தஆலா எப்படி கண்ணியமானவனோ அவனால தரப்பட்ட இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம், இதுவும் கண்ணியமானது, சிறப்பானது, பெருமைக்குரியது. அல்லாஹு தஆலா எப்படி தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய தீனை கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ, இந்த தன்னுடைய தீனுக்காக வேண்டிய அல்லாஹ் யார் யாரையெல்லாம் அல்லாஹ் பாய்ப்பானோ, இந்த தீனுக்காக வேண்டிய அல்லாஹ் என்னென்ன வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ் பாய்ப்பானோ, என்னென்ன விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த தீனுக்காக வேண்டி பாய்ப்பானோ, இது ஒவ்வொன்றும் அல்லாஹ் இடத்துல ஆக பெரிய மதிப்புக்குரியதாக, சிறப்புக்குரியதாக, கண்ணியத்துக்குரியதாக அல்லாஹ் மாத்துவார். இந்த அளவுக்குண்டா உலகத்துல எங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொறுமதி. தங்கம் என்றா ஒரு விலை தெரியும், வெள்ளி என்றா ஒரு விலை தெரியும், மாணிக்கம் என்றா அதுக்கு ஒரு பொறுமதி விலைக்கு, என் கையில் உள்ள போனுக்கு, வாகனத்துக்கு, காணி, பூமி, ஊடு, வாசலுக்கு, இதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொறுமதி. ஒவ்வொன்றுடைய பொறுமதியும் நாங்க மதிப்பிச்சு வச்சிருப்போம். ஆனா உலகத்துல எங்கேயாவது தூசிக்கு, டஸ்டுக்கு ஒரு விலைன்றது, தூசி அதுக்கு ஒரு விலைன்றது உலகத்துல எங்கேயுமே இல்லை. நாங்க மண்ணொரு மூட்டை எடுத்தாலும் குடும்பல மண் தள்ளி கொடுத்தான் எடுக்கும். தூசிக்கு உலகத்துல எங்கேயுமே பொறுமதி இல்லை. உடுப்புல பட்டா தட்டி வீசுவோம், வீட்டுல தூசி ஒட்டற இருந்தா தட்டி வீசுவோம், வாகனத்தை தூசி இருந்தா தொடச்சு விட்டுருவோம். இது யாரும் சேர்த்து வைக்கிறதில்ல, அதுக்கு ஒரு விலை இல்லை. ஆனா அல்லாஹு தஆலா தீனுக்காக வேண்டி பாய்க்கப்படுற இந்த தூசிக்கு, இந்த தூசியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த தூசிக்கு அல்லாஹ் கண்ணியத்தை மதிப்பை கொடுக்கறான்டா, நபி அவங்க சொன்னாங்கல்ல, இஜ்தமிஉ குபாரும் ஃபீ சபீலில்லாஹி வ துகானு ஜஹன்னம். அல்லாஹ்வுடைய பாதையில பாவிக்கப்படக்கூடிய உடம்புல மேல கால்ல படக்கூடிய தூசி இது எவ்வளவு பொறுமதியானதுண்டா, நரகத்துடைய புகைக்கிட்டையும் போய் சேராதா. இந்த தூசிக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கிறான். தூசிப்பட்ட காலை அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பானா? தூசிப்பட்ட உடம்பு அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவானா? தூசிக்கே இவ்வளவு பெரிய பொறுமதிண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில கஸ்ட்ல நடந்த இந்த காலுக்கு அல்லாஹ் கியாமத்னால எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வச்சிருப்பான், எவ்வளவு பெரிய மதிப்பை வச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் பத்தி, தீன பத்தி ரெண்டு வார்த்தையை பேசினா இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கியாமத்னால எவ்வளவு பெரிய மதிப்புகள், அந்தஸ்துகள் எல்லாம் வச்சிருப்பான். எங்கள்கிட்ட பொறுமதியாய்க்கிற பணத்தை செலவழிச்சா அந்த பணத்துக்கு எவ்வளவு பெரிய கண்ணியங்கள் எல்லாம் வச்சிருப்பான். துன்யா தான் தீனுக்காண்டி பாய்ச்சா அது துன்யா எல்லாம் தீனாக மாறிடும். வெளிரங்கம் துன்யா தான், தீனுக்காண்டி பாய்க்கப்பட்ட நேரத்துல அது 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 தீனாக மாறுது. வெளிரங்கத்துல நஜீஸ் என்று சொல்லப்பட்டிருக்குதான். உடுப்புல பட்டா கழுவணும் உண்டு, உடம்புல பட்டா கழுவணும் உண்டு. ஆனா தீனுக்காக வேண்டி ஒருத்தர் தன்னுடைய வாகனத்தை, ஒட்டகத்தை, கழுதைய, குதிரைய கொண்டு போறாரு. அல்லாஹு தஆலா இந்த வாகனத்தை கொண்டு போறவருக்கு அந்த வாகனம் கழிக்கக்கூடிய அந்த நஜீஸையும் மீசான்ல போட்டு நிறுத்து அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுப்பானா. அந்த சிறுநீரையும் அல்லாஹ் மீசான்ல நிறுத்து அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுப்பானாம். வாகனத்துடைய நஜீஸ்
அசுத்தம் நஜீஸ் சீன்னு சொல்லக்கூடிய இதுக்கே அல்லாஹ் நன்மையாக மாற்றி தாரேன்டா, எங்களோட உடம்ப தீனுக்காக வேண்டி நாங்க எவ்வளவு பாய்ப்போமோ, எங்கட உள்ளத்தை தீனுக்காக வேண்டி எவ்வளவு பாய்ப்போமோ, எங்கட சிக்கிற தீனுக்காக வேண்டி எவ்வளவு பாய்ப்போமோ, அல்லாஹ் இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பெரிய மதிப்பு அந்தஸ்து அல்லாஹ் தருவானா இருக்கும். என் குடும்பத்தை தீனுக்காக நான் பாவிச்சு கொண்டேன், மனைவியை தீனுக்காக நான் ஆக்கி கொண்டேன், என் பிள்ளைகளை தீனுக்காக நீ ஆக்கி கொண்டேன், என் வீட்டை தீனுக்காண்டி கொஞ்சம் பாவிக்கிறேன், என் வாகனத்தை தீனுக்காண்டி பாவிக்கிறேன். ஒவ்வொன்றும் அல்லாஹ் இடத்துல இது அளவில முடியாத அந்தஸ்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் ஈமான்தாரிகள்ட்ட அல்லாஹ் வாங்கிட்டானா. வியாபாரம் பண்ணா ஒருத்தர் ஒன்றை கொடுக்கணும், பணத்தை சாமானை கொடுக்கணும், வியாபாரி சல்லிய வாங்குவாரு. 4 விடயம் உள்ளடக்கப்படும். ஒன்று வாங்குறவரு விற்கிறவரு, இன்னொன்று வாங்குற நேரத்துல கொடுக்கக்கூடிய பணம், விற்கிற நேரம் கொடுக்கக்கூடிய பொருள், 4 வரும். அல்லாஹ் வியாபாரம் செய்யறேன்னு சொல்றான். அல்லாஹ் வியாபாரம் செய்யறேன்னு சொல்றான். யார்கிட்ட? முஃமினோட அல்லாஹ் வியாபாரம் செய்யறானாம். என்ன வியாபாரம் செய்யறான்? முஃமின்கிட்ட இருந்து அம்பால், அவனுடைய சொத்து செல்வங்கள், பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், என்னெல்லாம் சொத்து செல்வங்கோ இதையும் வம்புசவும் அந்த முஃமின்ட உயிரையே, உயிர்களுக்கு தான் உடம்பு மீக்கி நேரவும் மீக்கி. ஒருத்தர் உசுறு போனா அவரோட உடம்புக்கும் பொறுமதி இல்லை, அவரோட நேரத்துக்கும் இல்லை, நேரமும் முடிச்சு. அதனால இன்னைக்கு நேரத்தை கொஞ்சம் தாங்க, உடம்பு எடுத்துக்கிட்டு நேரத்தை எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு வாங்கண்டுவாங்க. அது உள்ளுக்குள்ள உயிரில் உள்ளடக்கப்பட்ட 2 தான் அது, உடம்பும் நேரமும். யாரு தன்னையும் தன்னுடைய பொருளையும் தீனுக்காக வேண்டி அல்லாஹுக்காண்டி கொடுப்பாரோ அல்லாஹ் வாங்குறானாம். இந்த உடம்பையும் இந்த உயிரையும் இந்த பொருளையும் அல்லாஹ் வாங்குறானா எங்களுக்கு உண்ட தாரத்துக்கு. என்னது தாரத்துக்கு? சொர்க்கத்தை தாரத்துக்கு அல்லாஹ் வாங்குறானா. வாங்குறவன் அல்லாஹ், விக்கிறோம் நாங்க. என்னது விக்கிறோம்? எங்கட உடம்பையும் எங்கட பணத்தையும் நேரத்தையும் நாங்க அல்லாஹ்க்கு கொடுக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தாரான். ஏன் பணம் என்று அல்லாஹ் சொல்றான்? துன்யால பணம் தான் எங்களுக்கு. இது துன்யாவுக்காக பாதிக்கப்பட்ட இது கேவலம். இந்த பணம் வெறுமனே துன்யாவுடைய நோக்கத்துல அலங்காரத்துக்கு ஆடம்பரத்துக்கு பெருமைக்காக இது பாதிக்கப்பட்டா, இது நபி அவங்க சொன்னாங்க, அத்துன்யா ஜீபா தாலிபுஹா கிலாபுஹா. இந்த துன்யா என்றது செத்த பொணத்தை போல, செத்த நாய போல, செத்த ஆடை போல, செத்த மாடை போல, செத்த கோழிய போல. இது யாரும் மனுஷன் தூக்கிட்டு போக மாட்டாங்க, இது யாரும் ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. இத எடுத்துக்கிட்டு போறது நாய்கள். தாலிபுஹா கிலாபுஹா, செத்த பொணத்தை சேர்ந்தது நாய்கள். இந்த நாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று தீனுக்காக வேண்டி பாதிக்கப்பட்டுட்டா அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தை தாரேன். இதனால இது எப்ப எங்கள்கிட்ட இது தீனாக மாறும்டா, எங்கட உள்ளம் தீனுக்காக வேண்டி கொடுக்கப்படும். உடம்பால தீன்தாரியாக மாறிடும், பேச்சால தீன்தாரியாக மாறிடும், எழுத்தால தீன்தாரியாக மாறிடும். பேச்ச பார்த்தா பெரிய ஊழியமாயி கேளும், சூரத்தை தோற்றத்தை பார்த்தா பெரிய ஊழியமாய் தக்குவதாரிமாயி கேளும். அல்லாஹ் இதை எதிர்பார்க்கறது இல்ல. உள்ளம் தீன்தாரியாக மாறும், உள்ளம் தீன்தாரியாக மாறும். உள்ளம் தீன்தாரியாகாத மறைக்கும் மற்ற எந்த ஒன்றும் தீனாக மாறுறது அது தீன் அல்ல, அது நடிப்பு. அது நடிப்பு. அதுதான் சஹாபாக்குடைய காலத்துல இருந்தாங்க, நபியுடைய காலத்துல இருந்தாங்க அப்படியாப்பட்ட தீன்தாரி. உள்ளம் தீன் இல்ல. அவங்க சொல்லப்பட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு ஆமன்னா, என்னது அந்த ஆயத்துல சொல்றாங்க, ஆமனு காலு ஆமன்னா. ஈமான்தாரிகளை சந்திச்சா சொல்லுவாங்களா நாங்களும் ஈமான் கொண்டவங்க அப்படின்னு. நாங்களும் ஈமான்தாரிங்க, நாங்களும் தீன்தாரிங்க.
ஒய்தா கலவிலா ஷியாத்தீனின் காலு இன்னாமாக்கும். ஷைத்தாண்ட சைடுக்கு போன்னு சொன்னா ஷைத்தானோட சேர்ந்து போய்க்கிடுவாங்க, ஷைத்தாண்ட வழியில் ஈடுபட்டுருவாங்க. இது வாயால தீன்தாரி. தொழுகைக்கு வருவாங்க தான், உள்ளத்தால தீன்தாரி இல்ல, வாயால தீன்தாரி. அது தொழுகைக்கு வருவாங்க தான், தொழுகையில எப்படி ஒய்தா காமு இல்ல சலாத்தி காமு குசாலா தொழுவாங்க, தீன்தாரிமாய் நடிக்கிறவரு, தொழுகையாளிமாய் நடிக்கிற. ஆனா தொழுகையில சோம்பேறியா இருப்பாங்க, இன்னொருத்தனுக்கு காட்டுறதுக்கு தொழுவாங்க. வெளிரங்கத்தை தீனாக ஈக்கும். இந்த தீன் அல்லாஹ் எதிர்பார்க்கறல்ல. இது அந்த காலத்துல முனாஃபிக்கிட்ட இருந்த தீன். முனாஃபிக்குங்களும் அமல் செஞ்சாங்க அந்த காலத்துல. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை சொல்றான். தொழுதாங்க தான் அந்த காலத்துல, திக்ர் செஞ்சாங்க. வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, திக்ர் செய்வாங்க தான், திக்ர் கொஞ்சம் தான் செய்வாங்க. மனசால செய்யறேன்னா எந்த நேரம் திக்ர்ல தான் நிற்பாங்க. ஈமான்தாரிகளை பத்தி அல்லாஹ் திக்ர சொல்லக்கூட யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, ஈமான் உள்ளவங்க நீங்க அதிகமாக திக்ர் செய்யுங்க. ஈமான்தாருடைய திக்ர் அது நேரத்துக்கு மட்டும் திக்ர் அல்ல, பள்ளிகளுக்கு வந்தா மட்டும் திக்ர் அல்ல, ஜமாத்ல போனா மட்டும் திக்ர் அல்ல. ஈமான்தாரி வானத்தை பார்த்தாலும் திக்ர் செய்வாரு, பூமியை பார்த்தாலும் திக்ர் செய்வாரு, வாகனத்துல ஏறினாலும் திக்ர் செய்வாரு, வீட்டுக்கு போனாலும் திக்ர் செய்வாரு, பள்ளிகளுக்கு வந்தாலும் திக்ர் செய்வாரு. இது ஈமான்தாரி திக்ர். கல்யாணம் வந்தா திக்ர் அல்லாஹ் மறந்துட்டாரு, இது ஈமான்தாரி அல்ல. ஐத்தான் குர்ஆன்ல 2 ஆயத்துகள், அதாவது அல்லாஹ் பெரும்பாலான ஆயத்துக்களை பகல் நேரத்தில் இறக்கியிருக்கிறான். பகல் நேரத்துல தான் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வஹீகள் வந்திருக்கு. அதுல சில ஆயத்துகள் இரவுடைய நேரத்தில் எல்லாம் இறக்கியிருக்கிறான். இந்த இரவில இறக்கப்பட்ட ஆயத்துக்களை அதுல ஒன்று தான் ஆல இம்ரானுடைய கடைசியில வரக்கூடிய ஆயத்துகள். ஆல இம்ரானுடைய கடைசியில வரக்கூடிய இன்னமா யதஸக்கருல் அல்பாப், அந்த புத்திசாலிகள் தான் அதை படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அறிவுள்ளவங்க அதை கொண்டு படிப்பினை பெறுவாங்க. அந்த அறிவுள்ளவங்க யாருன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நின்ற நிலைமையிலும் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, உட்கார்ந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில தான் இருப்பாங்க. நாவும் திக்ர்லைக்கும் உள்ளம் திக்ர்லைக்கும், சாஞ்சிக்கு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான் இருப்பாங்க. கடையில சல்லி என்ற மாய்க்கும் ஈமான்தாரி உள்ளத்துல அல்லாஹ் அல்லாஹ்ன்ற சிந்தனைக்கும், வானமூற்ற மாய்க்கும் அல்லாஹ் அல்லாஹ்ன்ற சிந்தனைக்கும், மௌத்தை நினைச்சு கொண்டிருப்பாங்க, ஆகிரத்தை நினைச்சு கொண்டிருப்பாங்க, சொர்க்கம் நரகம் நினைச்சு கொண்டிருப்பாங்க. வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை பார்த்த புதுனம் பார்க்கறல்ல, அல்லாஹ்வுடைய குத்ரத்தை சிந்திப்பாங்க. அல்லாஹ்வுடைய குத்ரத் சிந்தனை வரும். இதான் ஈமான்தாரி. உள்ளம் தீனுக்கு கொடுக்கப்பட்டவர், உள்ளம் தீனுக்கு கொடுக்கப்பட்டவர். இதனால விளங்குது என்னது, இரவு நேரமும் வெறும் தூக்கத்துக்குள்ளதல்ல ஈமான்தாரி என்றது. இரவு நேரம் தூக்கத்துக்குள்ள, இது இரவு நேரத்தில் இறங்கின ஆயத்து. இது அல்லாஹ் இரவுடைய நேரத்தை தஹஜ்ஜத்ல ஓதக்கூடிய சுன்னத்தான குர்ஆனுடைய ஆயத்துகள். நபி அவங்க தஹஜ்ஜத் எழுதணும்னே இந்த வானத்தை பார்த்து ஓதுவாங்களாம். இந்த ஆல இம்ரானுடைய கடைசியில கிட்டத்தட்ட 1.5 பக்கம் நீக்கி அல்லாஹ் துஆ கேட்கக்கூடிய ஆயத்துகள் இதெல்லாம். ஏன் ஈமான்தாரிக்கு தூங்கி எழுமோன்னு ஜொப்பு போற நினைவு இல்ல, தூங்கி எழுமோன்னே அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், தூங்கி எழுமோன்னே அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், தூங்க போனாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தாச்சு. மாஷா அல்லாஹ், இப்ப நல்ல ரெஸ்ட் எடுக்க டைம் ஒன்று கிடைச்சாச்சு, தூங்குறது இல்ல, தூக்கத்திலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் நீக்கும். அதுதான் நபி அவங்க தூங்கக்கூடிய எத்தனை துவாக்கள் ஓதுவாங்க. மாஷா அல்லாஹ், அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எங்களுக்கு இன்னும் துவா தான் பாடம். அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்துவா ஐயா, அல்லாஹ்வுடைய திக்ர் தான் இது. யா அல்லாஹ், உண்ட பேரை கொண்டு மௌத்தாகிறேன், உண்ட பேரை கொண்டு தான் உயிராகிறேன். இன்னொரு துவா ஓதுவாங்க நபி அவங்க, பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜம்பி வபிக அர்ஃபஉஹு ஃபைன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா ஃபைன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பி இபாதக ஸாலிஹீன். தலையை வைப்பாங்க தூங்குறதுக்கு, தூங்கியாச்சுன்னு தூங்குறல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் யோசிப்பாங்க. பிஸ்மிக ரப்பி, ஏண்ட ரப்பே ஓண்ட பேரை கொண்டு, வலாத்து ஜம்பி என்னுடைய புஜத்தை நான் படுக்கையில வைக்கிறேன், ஒபிக அர்ஃபஉஹு
உன்னுடைய சக்தியினால்தான் நான் அதை உயர்த்த போறேன், எழும்ப போறேன். என்னையால் எழும்பேலா? நம்சக்த நப்சி, நீ அப்படி அந்த உயிரை அப்படி தடுத்து உனக்கிட்ட வச்சுக்கொண்டா பர்ஹம்ஹா, அதுக்கு இறக்கம் காட்டு. அர்சல்தஹா, அப்படி நீ மீட்டி அந்த ரூஹ தந்துட்டா, நீ ரூஹ நாளைக்கு கைப்பற்றிட்டா. உசுரிக்கு என்ன கண்ணால என்ன பாக்குறேன்னு எனக்கு தெரியாது, காதால என்ன கேட்கறேன்னு தெரியாது, என்ன கை கால் ஈக்கான்னு தெரியாது, கால் எங்க இருந்துச்சுன்னு தெரியா, கை எங்க இருந்துச்சுன்னு தெரியா, என் உசுர நீ கலட்டுறா. இப்ப நீ அப்படி கலட்டி எடுத்தா இறக்கம் காட்டிடு, சொர்க்கத்துக்கு அனுப்பிடு. நீ அப்படி மீட்டி தந்துட்டா நீ அதை பாதுகாத்துரு. எப்படி பாதுகாக்கணும்? உசுர மட்டும் பாதுகாக்கிறல்ல, கை காலை மட்டும் பாதுகாக்கிறல்ல, ஈமான பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும். யாருடைய ஈமான போல? பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், உன்னுடைய சாலிஹான் அடியார்களை நீ எப்படி பாதுகாத்தாயோ, எதை கொண்டு பாதுகாத்தாயோ அப்படி என்னைய பாவத்தொட்டு, ஃபித்னா விட்டு, பயங்கரமான கெட்ட விடயங்களை விட்டு என்னைய பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்கது ரெஸ்ட் எடுக்க போற நேரம், ரெஸ்ட் இல்ல, அல்லாஹ் இடத்துல உள்ளத்தால் ஒப்படைக்கிறாரு. இத்தனிமாதார் அல்லாஹுடைய சிந்தனைன்றது உள்ளத்தில் இல்லாட்டி அவர் யாருக்கோ வாழ்றாரு. கடைக்கு போனாலும் புள்ள ஸ்கூலுக்கு போச்சு, என்னவா என்னவா என்ன என்ன வச்சு யோசிப்போம். யாவனம் செய்யறோம், மனைவி திண்டாவா, பிள்ளைங்க தின்னாங்களா, என்ன யோசனை கோல் அடிச்சு கேட்போம். ஏன் அல்லாஹ் என்னோட இப்ப என்ன நடக்கிறான், ராவையில என்னோட அல்லாஹ் எப்படி நடந்து கொள்றான், பகலையில அல்லாஹ் என்னோட இப்ப என்ன நடந்து கொள்றான், தூங்குற நேரத்துல எப்படி நடந்து கொள்றான் என்ற சிந்தனை இமான்தாரிகை. என்ன அல்லாஹ் இதை கேட்டு கேட்டு இருப்பாரு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ், என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ், என்னை இப்படி ஆக்கிறியா அல்லாஹ், இப்படி ஆக்கிறியா அல்லாஹ். தூங்குற நேரத்துல ஓதுனாங்க நபி. இன்னொரு துஆ ஓதுவாங்க, அல்லாஹும்ம அன்த خلقت نفسي وانت تتوفاها لك مماتها ومحياها ان حييتها فاحفظها فان متها فاغفر لها اللهم اني اسالك العافيه اللهم رب السماوات السبع ورب العرش العظيم. 7 வானங்கள் பூமியுடைய கண்ணியமான அரசுடைய ரப்பே. அல்லாஹ் பார்த்து இவரு தூங்குற நேரத்துல இவரு கட்டல் விளங்குறல்ல, மெத்த விளங்குறல்ல, அலான மனைவி பக்கத்துல விளங்குது இல்ல, அல்லாஹுடைய சிந்தனை விளங்குது இவருக்கு. 7 வானங்கள் பூமியுடைய அரசுடைய ரப்பே. ரப்பனா வரப்ப குல்லி ஷை, எங்கட ரப்பே, எல்லா விடயங்களுடைய ரப்பே. பாலிக்கல் ஹப்பி வன்னவா, வித்துக்களையும் விதைகளையும் படைத்தவனே, பிளக்க வைத்து உருவாக்கக்கூடியவனே. ومنزل التوراة والإنجيل, தௌராத் இன்ஜீல இறக்கி வைத்தவனே. منزل التوراة والإنجيل اللهم أنت الأول, நீதா ஆரம்பமானவன். فليس قبلك شيء, உனக்கு முன்னால ஒன்றுமே இல்லை யா அல்லாஹ், நீதா முதலாவது யா அல்லாஹ். وأنت الآخر فليس بعدك شيء, நீதா கடைசியானவன், உனக்கு பின்னாலே ஒன்றும் இல்லை, நீ மட்டும் கடைசி. وأنت الظاهر, நீ வெளிரங்கமானவன். فليس فوقك شيء, உனக்கு மேலால ஒன்றும் இல்லை. وأنت الباطن, நீ உள்ரங்கமானவன். فليس تحتك شيء, உனக்கு கீழாலேயும் ஒன்றும் இல்லை. இக்லி அன்ன தைன், அல்லாஹ் கடனை எங்களை விட்டும் பாதுகாத்துரு, எங்களை விட்டும் கடனை நிறைவேற்று. வஅக்னினா மினல் ஃபக்ர், ஃபக்ரை விட்டும் எங்களை நீ தேவையற்றவர்களாக ஆக்கு. இதெங்க தூங்குற நேரத்தில் அல்லாஹ்வை சிந்திக்கிற இடம் இது. இதனது ஈமான்தார் இப்படித்தான் நீப்பாரு. தஸ்பீஹ் எடுத்தா மட்டும் திக்ரல்ல, ஜமாத்ல போனா மட்டும் திக்ரல்ல, காலையில மாலையில மட்டும் திக்ரல்ல. இது ஒரு தர்த்தீப். ஈமான்தாரதி என்பது அல்லாஹ்வுடைய அன்பால நினைச்சு கொண்டே இருப்பாரு, அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருப்பாரு. ஆனா முனாஃபிக்குங்க பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்துல வலா யذ்குருன அல்லாஹ் இல்லா கலீலா, ஜிக்ர் செய்வாங்க தான், ஜிக்ர் என்ற அமல் இல்லாம போவாது. கொஞ்சம் ஜிக்ருடைய தன்மைக்கும் நடிக்கிறதுக்கு ஜிக்ர் செய்வாங்க, காட்டுறதுக்கு ஜிக்ர் செய்வாங்க. இது ஈமானுக்கு மாற்றமான கூட தன்மை. இதனால தீன் என்றது உள்ளத்தால உள்ளதுதான் தீன். உள்ளத்தை நாங்க தீனுக்காக ஆக்காத வரையில பூர்த்தியான தீன் அமையாது, பூர்த்தியான தீன் அமையாது. உள்ளம் பிரகாசமானதாக மாறும். எப்ப கண் வெளிச்சம் இல்லாட்டி அது உடம்புக்கு ஆபத்தாக மாறிடும். ஒரு கண் பார்வை இல்ல, அவர் எங்க சிறப்பித்து முட்டி போட்டுருவாரு, எங்க சிறப்பித்து விழுந்துருவாரு. கண்ணுடைய வெளிச்சம் கட்டாயம் வேணும் தன்னுடைய உடம்ப பாதுகாக்கிறதுக்கு.
ஈமானுடைய வெளிச்சம் எவருடைய உள்ளத்துல இல்லையோ அவரு முட்டி பற்றுவாரு பாவத்துல. அவருடைய ஈமான பாதுகாக்க இல்லாம போய்த்துரும். கண்ட பார்வை வெளிச்சம் இல்லாட்டி உடம்ப பாதுகாக்கலாம் போறோம். ஈமானுடைய வெளிச்சம் இல்லாம போற நேரத்துல, அதாவது உள்ளத்துடைய வெளிச்சம் இல்லாம போற நேரத்துல இவருடைய ஈமான பாதுகாக்கலாம் போய்த்துரும். பள்ளியில இருந்து ஈமான் இருப்பாரு, கல்யாணத்துக்கு போனா ஈமான் இல்லாம போய்த்துரும். சொல்லுற நேரத்துல ஈமான் இருப்பாரு, பயணத்துக்கு போனா ஈமான் இல்லாம போய்த்துரும். இந்த ஈமான உருவாக்குற இடம் தான் மஸ்ஜிதுடைய சூழல். மஸ்ஜிதுடைய சூழல் பிரகாசமாக்கும். மஸ்ஜித் என்பது பிரகாசமான இடம். எங்களை கொண்டு பிரகாசமாக்கி இருக்கணும். எந்த அளவுக்கு படுமோ உள்ளத்துல, இதுதான் எங்களை பிரகாசமாக்கும். உள்ளத்தை பிரகாசமாக்கணும். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், وَمَن لَّمْ يَجْعَلِ اللَّهُ لَهُ نُورًا فَمَا لَهُ مِن نُّورٍ. அல்லாஹ் யாருக்கு இந்த வெளிச்சத்தை, பிரகாசத்தை, ஈமான் வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டானோ அவருக்கு எந்த பிரகாசமும் வெளிச்சமும் இல்லை. அவருக்கு நல்ல வழியில போக மாட்டாரு. உள்ளம் இருட்டாயிச்சு, நல்ல உடம்பு வெள்ளை ஆயிக்கி, உடுப்பு வெள்ளை ஆயிக்கி, வாகனம் வெள்ளை ஆயிக்கி, அழகாயிக்கி, மினுங்குது. உள்ளம் இருட்டாயிச்சு. ஒரு பாவத்துல முட்டி முட்டி இருப்பாரு, துனியால முட்டிப்பட்டு இருப்பாரு. முன்னுக்கு போக விடாது, முட்டிப்பட்டு தான் நீக்கும். தொழுகையில இன்பத்தை உருவாக்காது, குர்ஆன்ல இன்பத்தை உருவாக்காது, குர்ஆனை பார்க்க விடாது, நல்லதை கேட்க விடாது, நல்லதை பேச விடாது. முட்டிப்பட்டு நிக்கிறாரு, எங்கேயோ இருவி நிக்குது, முன்னுக்கு போறல்ல. உள்ளத்தை பிரகாசமாக்கும். இந்த நபி உங்க தஹஜ்ஜத் எழுமினாலே கேட்பாங்க. தஹஜ்ஜத் எழுமினோடனே நபி கேட்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. யா அல்லாஹ், இந்த உள்ளத்துல பிரகாசத்தை உருவாக்கிறியா அல்லாஹ். உள்ளத்துல பிரகாசம், உடம்பு பிரகாசமாக்கி. வெள்ளை கிளம்புனா கண்ணாடி பார்த்து சௌகாரம் போட்டு மூஞ்சி கழுவுறது, இது எங்கடா கேட்கறது. நபி எழுமனே கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. யா அல்லாஹ், உள்ளத்துல இந்த பிரகாசம் உண்டாக்கு. உள்ளத்துல என்ன பிரகாசம்? ஈமான்ட பிரகாசம் உருவாகணும். உள்ளத்துல ஈமான்ட பிரகாசம், தக்வாவுடைய பிரகாசம் உருவாகணும். காதுல பிரகாசத்தை உண்டாக்கு. என்ன காதை வெளியாக்குவாங்களா? யார் சரி காதை பார்த்து யார் சரி பசங்க பாக்குறாங்களா? நபியும் காதுல பிரகாசத்தை, வெளிச்சத்தை உண்டாக்குவாங்க. என்ன பிரகாசம்? காதுல ஈமான்ட வார்த்தை போகணும். காதுல ஈமான்ட வார்த்தை போற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஈமான் போகக்கூடிய இடம், முக்கியமான இடம் தான் காது. காதுல ஈமான் புளூர் அளவுக்கு தான் உள்ளத்துக்கு போய் சேரும். அதுதான் பிறந்த பிள்ளைக்கு முதலாவது சொல்ற வார்த்தை என்னது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு உம்மா பெருசில்ல, வாப்பா பெருசில்ல, வியாபாரம் பெருசில்ல, காணி பெருசில்ல, பூமி பெருசில்ல, தங்கம் பெருசில்ல, வானம் பெருசில்ல, அல்லாஹ் தான் பெருசியவன். இந்த ஈமானத்தான் காதுல பெஸ்ட்டுக்கு போட்டுரும். மூஞ்ச பார்த்து ஓதுறல்ல, காதுக்கு போயிட்டு ஓதணும். காதுல ஓதி ஊதணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுகையுடைய மகத்துவம், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். வெற்றி, ஆখিরাவுடைய வெற்றி. ஈமான் காதுல போகணும். பேசுறே மட்டுமல்ல, பேச்சை விட காதுக்கு போகணும். காதல கேட்டு பழகுறது. அதனால வாயால நாங்க பேசுற அளவுக்கு எங்கட காது கிட்ட. எங்கட காது, நான் பேசுற பேச்சு இன்னொருத்தரையும் விட என்ன காது தான் இஞ்சி 2-3 இஞ்சி தான் நீக்கும். மற்றவருக்கு ஒரு அடி 2 அடி தூரம் போகணும். எங்கட காது கேட்கிற அளவு. அதுதான் சூரா பாத்தியா தொழில் ஓதுனா எங்கட காதுக்கு கேட்கிற அளவுக்கு நாங்க ஓதணும். இல்லாட்டி தொழுகை பாத்தியில் ஆயிரும். வாயை சுப்பி ஓதுறது இல்ல, சும்மா வாயை சுப்புறா இல்ல, மனசால ஓதுறாரு. ஷாஃபி மதப்ல எங்கட காது கேட்கிற அளவுக்கு சூரா பாத்தியா ஓதும். அவ்வளவு தக்பீர், இஹ்ராம் தக்பீர், அல்லாஹு அக்பர் சொல்ற எங்கட காது கேட்கிற அளவுக்கு நாங்க தக்பீர் சொல்லணும். வாயால செய்ய வேண்டிய பர்ல் இருக்கு தொழுகையில். அத்தஹியாத் ஓதுறது, சலாம் சொல்றது, கௌலி, ஃபிஅலி, அர்கான்களி. இந்த கௌலி எல்லாம் எங்கட காதுக்கு கேட்கிற அளவுக்கு இருக்கணும். எங்கட காதுக்கு கேட்கறது இணையமானம் அதிகப்படுத்தும். அதான் நபி உங்க காலையில மற்றவங்களுக்கு பயம் பண்றல, தூங்கி எழுமனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா. யா அல்லாஹ், நீ தான் எங்களை ஹயாத்தாக்கினா. யா அல்லாஹ், உனக்கு தான் எல்லா போலும், எனக்கு தானே பேசுறேன். தூங்குற நேரத்தையும் சொன்ன துவாக்கள் ஓதுறாங்க, எனக்கு தான் நான் பேசுறேன். இதுதான் ஈமான்ட பிரகாசத்தை உருவாக்குறது. எப்ப இந்த ஈமான்ட பிரகாசம் உள்ளத்துக்கு போய் சேரலையோ
உள்ளம் கருப்பாக ஆரம்பிக்கும். உள்ளம் கருப்பாக ஆரம்பிக்கும். உள்ளத்துல கரை ஏற்படும். கரை ஏற்பட ஏற்பட உள்ளம் இறுக்கமாக மாறும். அப்படித்தானே? வாகனத்தை வச்சிருந்தா காலப்போக்குல கரை பிடிச்சி இன்ஜின் இருவிரும், ரோத இருவிரும், டயர் இருவிரும். அது உடைக்கலாம். கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்திபூன். அவங்க செய்யற பாவத்தால, அவங்க செய்யற செயல்களால உள்ளம் கரை பிடிச்சிக்கு இருவிரிக்கு. இப்ப இத கலட்டேலாம். சில கரைகளை தோக்காலத்தால கழுவி பெய்த்துரும். சில கரைக்கு லாமண்ண சின்னர போட்டா பெய்த்துரும். சிலது எண்ணத்தை ஊத்தினாலும் போவாது. அது உடைக்கணும். கம்பியால், ஆணியால், அளவாங்கால உடைக்கணும். எங்க ஈமான் உருவாக்குறதுக்கு சின்ன தியாகம் செய்யறவங்க, சின்ன தியாகம் சிலவங்களுடைய உள்ளத்துல இன்னும் எனக்கு வருது இல்லையா, அவர் அதுக்கேற்ற பெரிய தியாகம் செய்யணும். அடிச்சு அடிச்சு உடைக்கணும் அந்த கரைய. அதுக்கு 3 நாள் உடைக்கலாம், 40 நாள் உடைக்கலாது. உள்நாட்டுல கொஞ்சம் செலவழிச்சு உடைக்கலாம். மனசுல உடையிற அளவுக்கு செலவழிச்சு உடைக்கணும் அதை. ஏன்னா மனசுல இவ்வளவு செலவழிக்கணுமான்னு மனசு உடையுது இல்ல, அப்படி செலவழிச்சு அந்த உள்ளத்துல உள்ள அந்த கரையை உடைக்கணும். சஹாபாக்களை தான் அடைஞ்சு கொண்டாங்க. அப்படி உடைச்சாங்க. அது உடைக்காத வரையில அந்த வாகனம் ஓடாது. அந்த வாகனத்தை ஓட்ட கஷ்டம், கொண்டு போக கஷ்டம், இருவிரிக்கி. குர்ஆனை பாக்குறது கஷ்டமா மாறும். இருவிரிக்கி. நித்தியால கணக்கு போன்ல வைப்பாரு. தூங்குற நேரம் போன், தூங்கி எழுப்பினாலும் போன், பாலைக்கும் போன், கடையிலையும் போன், வீட்லையும் போன், பள்ளியிலுக்கும் போன், ஜமாத்லையும் போன். இந்த ஜமாத்துல போயிட்டே கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் தரி குறைஞ்சது ஓதுறது. ஒரு ஜூஸ் எடுத்து 4-5 பக்கம் ஓதுறதே பெரிய பாடு. இருவிரிக்கிப்ப துனியா பேசி பேசி துனியா இருவிரிக்கி. பாவத்தை பேசி பேசி பாவத்துல இருவிக்கி. பாவம் காதல கேட்டு கேட்டு காதல இருவிரிக்கி. கண்ணுல பாவம் பட்டு பட்டு கண் இருவிரிக்கி. நல்லது பாக்குறது கேள, குர்ஆனை பாக்குறது கேள, இறுக்கமாயிக்கி. காதல நல்லது கேட்கறது கேள, காது இருவிரிக்கி. நல்லதை யோசிக்கிறது கேளா, உள்ள மூளையில இருவிரிக்கி. பாவம் உடைக்கணும். அதெல்லாம் கேட்கிறேன். என்னது அவங்களோட உள்ள அப்பயே குலூபிஹிம் மரதுன் நம் இருத்தாபு. அவங்களோட உள்ளங்கள் நோயிக்கா, இல்லாட்டி அவங்களுக்கு சந்தேகமா இந்த தீனன்றது பத்தி, தீனை பத்தி சந்தேகமா அவங்களுக்கு. இவ்வளவு உண்மையான தீன், இவ்வளவு ஹக்கான தீன், இவ்வளவு உறுதியான தீன், ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறாங்க? அல்லது இவங்க பயப்படுறாங்களா, இப்படி போயிட்டா அல்லாஹ்வும் ரசூலும் அநியாயம் செஞ்சிருவாங்கன்னு பயப்படுறாங்களா? தீனுக்கு செலவழிச்சுட்டா, தீனுக்கு கால நேரங்களை கொடுத்துட்டா, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை தீனை எடுக்கிறதுனால அல்லாஹ்வும் ரசூலும் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்கன்னு பயப்படுறாங்களா? என்ற கருத்து அல்லாஹ் கேட்கிறான். இல்ல இல்ல, இப்படியாப்பட்டவங்க அவங்களுக்கே அநியாயம் செஞ்சு கொள்றாங்க என்ற கருத்து அல்லாஹ் சொல்றான். உள்ளத்துடைய அந்த கரை, உள்ளத்துடைய இருட்டு அமல்களை பாரமாக்கி விட்டுரும். அமலை செய்யறது வருத்தமாகும். கைப்பட்ட கை உலுக்கிருக்கி, கையால பேகொண்டு தூக்கலாம் இருக்கும். ஏன் கையில நோய், கைய பாவிக்கலாம் நல்லதுக்கு, கையோட வேலைக்கு பாவிக்கலாம். கால் உளுச்சிருக்கி, கால் உடஞ்சிருக்கி, கால்ல நோய் இருந்தா கால் ஒன்றுக்கு செய்யல, நடக்கலாம். கண்ணுல நோய், கண்ணால பாவிக்கிறோண்டுக்கு பார்க்கலாம் கண்ணை. என் கண்ண நோய், கண் விளங்குது இல்லைன்றுவாரு. காதுல நோய், காது கேட்குது இல்லைன்றாருவாரு. இத மாதிரி அல்லாஹ் செல்லவங்களோட உள்ளங்கள்ல நோயை உருவாக்குறான். உள்ளத்துல நோய் உருவாகும். அது ஸ்கேன்ல படாது, அது டாக்டரால காணலாம். இந்த நோய் அல்லாஹ் தான் சுத்தப்படுத்தணும். இந்த உள்ளத்துல உள்ள நோய் வந்துட்டா உள்ளத்தால எதுக்கு பாவிக்கணுமோ அதை செய்யலாம இருக்கும். வருத்தமா இருக்கும் அவருக்கு. தொழுகையில இருக்கிறது வருத்தம் அவருக்கு. ஒரு வருத்தம் இல்ல, கை வருத்தம், இடுப்பு வருத்தம் இல்ல, தொழுகையில இருக்கிறது வருத்தம் இவருக்கு. எங்கேயோ நடந்து போறதுக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு. குர்ஆனை பாக்குறது வருத்தமாயிக்கும். பார்த்து பார்த்து இப்படி ஓதணுமா, இவ்வளவு நேரம் ஓதணுமா, இவ்வளவு நேரம் ஓதுறேன். போன பாக்குறதுக்கு வருத்தம் மீக்காது அந்த கண்ணால. கண்ணுல வருத்தம் இல்ல, இது உள்ளத்துல உள்ள வருத்தம். இது உள்ளத்துல உள்ள நோய். அது தஸ்பீஹ் வாயால நல்லது பேசலாம், திக்ர் இஸ்திக்ஃபார் செய்யலாம், ஸலவாத் சொல்லலாம். ஒரு நாள் செஞ்ச ஸலவாத் தான், ஒரு நாள் திக்ர் செஞ்ச நாவு தான். இப்ப செய்யலாம் பேசி. நாக்குல நோய் வந்து இல்ல, உள்ளத்துல நோய் வந்து.
இந்த உள்ளத்தை நோய அல்லாஹ் சொன்ன அடிப்படையில தான் இந்த நோயை இல்லாமக்கும். கண்ண சதை வந்த மக்களுக்கு கண்ணுல வெள்ளை வந்துன்னு சொல்லுவாங்க, சதை வளர்ந்துன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை விளங்குதில்லை இவருக்கு. அவருக்கு விளங்குதில்லை உம்மா யாரு, வாப்பா யாரு, புள்ள யாரு, மங்களாய்க்கின்றுவாரு. ஒன்னும் விளங்குதில்லாண்டுவாரு. இந்த சதையை நீக்கிறதுக்கு டாக்டர்மார் இருக்கிறாங்க. டாக்டர்மார் போட்டு நீக்கினா இப்ப விளங்குது. வெள்ளை வெள்ளையா விளங்குது, கருப்பு கருப்பா விளங்குது, உம்மா உம்மா விளங்குது, வாப்பா வாப்பாவா விளங்குது. சதையில் உள்ள கண்ணில் உள்ள சதையை நீக்கிட்டா உள்ளத்துல மறைஞ்சிருக்கி ஈமான் அமலுடைய இன்ப மறைக்கப்பட்டிருக்கி. தொலையில் உள்ள இன்பம் இன்னும் வருதில்ல. உள்ளத்துல சதை வளர்ந்தீக்கி, உள்ளத்துல கரப்படைஞ்சிக்கி. குர்ஆனுடைய இன்பம் வருதில்ல, ஜிக்ருடைய இன்பம் வருதில்ல, அல்லாஹ்கிட்ட கண்ணீர் தடிச்சு துஆ கேட்கறதுக்கு வருதில்ல. யார்யாட்டோ பிரச்சனை எவ்வளவு சொல்றாரு, அல்லாஹ்கிட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்றதுக்கு கஷ்டமாயிக்கி. உள்ளத்துல சதை வளர்ந்தீக்கி, உள்ளத்துல நோய் வளர்ந்தீக்கி. இத இல்லாமக்கிறதுக்கு தான் அல்லாஹ் நபிமார்களாகிய டாக்டர்மார் அனுப்பினான். அந்த நபிமார்கள் இந்த உள்ளத்துள்ள சதையை இல்லாமக்க, உள்ளத்துல நோயை கலட்டுறதுக்கு தான் அந்த நபிமார்கள் வந்தான். அல்லாஹ்வால தான் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ரப்பு அவன் தான். ஹுவல்லதி خلقني فهو يهدين, அவன் தான் என்னைய படைச்சான், அவன் தான் ஹிதாயத்தை தருவான். ஹுவல்லதி யுமீத்துனி வஹுவ யுஹீன், அவன் தான் உயிரை கொடுக்கிறான் மௌத்தாக்குறான் என்ற அல்லாஹுவை பற்றியுள்ள ஈமான சொல்லி சொல்லி உள்ளத்துல நோயை சுகமாக்கினான். உலமாவுர் ரப்பானி குர்ஆன்களால, குர்ஆனால, ஹதீஸால தீனுடைய உலமாக்கள் இதுதான் சொல்றாங்க, இந்த உள்ளத்துல நோய் இல்லாமக்கிறதுக்கு. உலகத்துல எத்தனையோ நோய்க்கு எத்தனையோ பேர் மறந்து சொல்லுவாங்க. கால் வலிந்தா எத்தனையோ பேர் மறந்து சொல்லுவாங்க. வாகனத்தை கொஞ்சம் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. உள்ளத்துல நோயை இல்லாமக்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன எங்களுக்கு ஹதீஸ தீன தந்திருக்கிறான். இந்த நோயை இல்லாமக்கணும், நோய் இல்லாமக்கணும். நோய் இல்லாமக்கிற 2 வழிக்கு, நோய் இல்லாமக்கிற 2 வழி. ஒன்று, எங்களோட அமல்கள் அதிகமாக மாறணும். அமல்கள் அதிகமாக மாறணும். தொழுகையில நேரம் அதிகம் கொடுக்கணும், திக்ருக்கு நேரத்தை அதிகமாக கொடுக்கணும், குர்ஆனுக்கு நேரத்தை அதிகமாக கொடுக்கணும், தாவத்துக்கு நேரத்தை அதிகமாக கொடுக்கணும். காஃபிர்களுக்கு கஷ்டமான இபாதத் தான் தாவத் கொடுக்கிறது. தாவத் என்றது ஒரு பாரமான இபாதத், ஆபரி இபாதத், மல்டி வியாபாரம். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه كبر على المشركين ما تدعوهم إليه. அந்த முஷ்ரிக்கீங்களுக்கு எந்த அமலும் பாரமா கஷ்டமா விளங்கல்ல. ஆனா நீங்க எந்த ஈமானின் பக்கம், எந்த அல்லாஹின் பக்கம், எந்த தீனின் பக்கம் நீங்க தாவத் கொடுக்குறீங்களே, இதுதான் முஸ்லிம்களுக்கு பெரிய பாரமாயி. நீங்க தொழுதுட்டு போற பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பாவிகளுக்கும் அப்படித்தான், பாவம் செய்யறவங்களுக்கு நாங்க தொழுதுட்டு போற அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க முடிச்சுட்டா போனா பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட போய் சந்திச்சு தாவத்து கொடுக்கறது பாரமாயிக்கும். ஷைத்தானுக்கும் கஷ்டமான பாரமை தான். அது சந்திக்குதானே வாங்க சொல்ற நேரத்துக்கு தாவத், தாவத்தி தாமா பூர்த்தியான தாவத் ஓடுவானாம். கஷ்டமானுக்கு இருக்கேதா, உடம்பு எல்லாம் வருத்தம் அவனுக்கு, காத்து போக ஓடுவானாம். தாவத் வருத்தம் ஆகப்பெரிய இபாதத். இபாதத்துல நாங்க ஈடுபடுற அளவுக்கு எங்க உள்ளத்துல உள்ள கரைகளை உடைக்கும். கரை கூட்டுற அளவுக்கு கூட சாமம் போடணும். தண்ணியை ஊத்தி போறா பெய்த்துரும். சில நேரத்துக்கு லாமண்ண திணர் போட்டதான் போண்டா அந்த அளவுக்கு போடணும். அப்படி இல்ல கொஞ்சம் தட்டி தட்டி தான் கரையை உடைக்கணும்னு அந்த அளவுக்கு இருக்கணும். மனசு விரும்பாது தொழுவுறதுக்கு. இல்ல தொழுவத்தான் அது உடையும். குர்ஆன் ஓதுன்னு மனசு கொடுக்காது. இல்ல ஓது 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 ஓத வைக்கணும். ஜிக்ர் செய்ய விடாது. இல்ல ஜிக்ர் செய், இல்ல செய்யணும். ஒரு நாளைக்கு 2000 4000 5000 இஸ்திக்பார் செய்வேன் தான். ஒரு நாளைக்கு லா ஹவ்ல வலா குவத்த 5000 செய்வேன் தான். உடைச்சு செஞ்சா இந்த உள்ளத்துக்கு வந்து சேரும். 1000ல வராது, 2000ல வராது, 3000ல வராது, 4000ல வந்து படும். அது ஒன்னாத்தின் அடிச்சதோடைய கரை உடையாது. அடிச்சு 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 கொஞ்சம் தட்டி 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 வரக்குள்ளதான் கரண்டு வாரு. அது எத்தனாவது நேரத்துல வரும்னு தெரியாது. இபாதத்துக்கள் அதிகமாக இருக்கும்.
ரெண்டாவது தான் பாவத்துட்டு தெரிந்து கொள்வோம். பாவத்துல தவிந்து கொள்றது இது எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். உதாரணம் சொல்லுவாங்க, தேன் எடுக்க போறார் ஒருத்தர், காட்டுக்கு தேன் எடுக்க போவாரு, மரத்துல எடுப்பாரு, மலையில எடுப்பாரு, கல்லுல எடுப்பாரு. இந்த தேன் எடுக்க போறவரு அவர் ரெண்டு கையில கொண்டு போவாரு. ஒரு கையில பாலிய கொண்டு போவாரு, இன்னொரு கையில நெருப்பு கொண்டு போவாரு, புகைய கொண்டு போவாரு. தெரியும் என்னது கொண்டு போவாரு? ஒரு கையில் உள்ளது தனக்கு ஆபத்து வராம இருக்கிறது கொண்டு கையில கொண்டு போவாரு. என்னது? அதுதான் புகை. தேன் பூச்சி ஒன்றும் கடிச்சு எனக்கு ஆபத்து, உடம்பு ஆபத்து வராம இருக்க தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு கையில இருந்து, இன்னொன்று அதுல இருந்து புரோஷனம் எடுக்கிறதுக்கு இன்னொரு பாலி உண்டு, தேன் எடுத்துக்கிட்டு வாரது. இத மாதிரி ஒரு ஈமான்தாரி அமல மட்டும் செய்யறது இல்ல, தொழில மட்டும் ஈடுபடுறது இல்ல, திக்ர்ல மட்டும் ஈடுபடுறது இல்ல, பாவத்திலும் தெரிந்து கொள்வோம். பேச்சில பாவம், பார்வையில பாவம், கேள்வியில பாவம், வியாபாரத்துல பாவம், நம்பிக்கைக்கு மாற்றமா பாவம், மனைவிக்கு அநியாயம் செஞ்சு பாவம், பிள்ளைகளுடைய கடமையை நிறைவேற்றாம பாவம், எத்தனையோ பாவமே. பாவத்திலாம் கவனமாகிக்கணும். இல்ல எங்கட தேனையும் இல்லாமாக்கி எங்களையும் இல்லாமாக்கிட்டுரும், புகைய கொண்டு போவாட்டி. பூச்சி கடிச்சா தேனும் இல்ல ஆளும் இல்ல, பாவம் பயங்கர, அமலை விட பயங்கரமான மாறிடும். அதனால தேனை கொண்டு போற மாதிரி, தேன் எடுக்க போற மாதிரி நன்மை எடுக்கிறதோட புகைய கொண்டு போயிட்டு பாவத்தை தடுக்கிற மாதிரி எங்களையும் பாவத்தோடு தடுக்கணும், உம்மத்தையும் பாவத்தோடு தடுக்கணும். அப்பதான் சரியான இடத்துக்கு வந்து சேரு. நிறைய அமல் செய்யலும், அமல்ல பிரகாசம் உருவாகாது. பாவம் இருக்கிற காலமெல்லாம், பாவம் இருக்கிற காலமெல்லாம் அமல்ல பிரகாசம் உருவாகாது. அமல் பாரமாக மாறும், அமல் பாரமாக மாறும். தீனுக்கு செலவழிக்கிற பாவமாக மாறும். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் யுரிதில்லாஹ் அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யார் அல்லாஹ் நாடுவானோ, ஹிதாயத் கொடுக்க நாடுவானோ, உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி அல்லாஹ் விரிவுபடுத்துவானோ, விசாலப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் விசாலப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் எங்களை நாடுறவங்கள நாங்க எல்லாம் மாத்திக்கொள்ளணும். அல்லாஹ் எங்களை விரும்பக்கூடியவங்கள மாத்தணும். எப்படி மாத்துறது? அமல் செஞ்சு 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 பணிஞ்சு பெய்த்து பெய்த்து யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அதை கொடுத்து இதை கொடுத்து அவரை விரும்ப மாய் நாங்க நடந்து கொள்வோம். அதுக்கப்புறம் அவரால் பிரயோஜனம் எடுக்கிறது. அல்லாஹ் எங்களை ஹிதாயத் தாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட நாங்க பணிஞ்சு பணிஞ்சு துவாலையும் திக்ர்லையும் இஸ்திக்பார்லையும் தாவத்திலையும் ஈடுபட்டு என்ன தீனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டானே, என்ன தீனுக்கு எவ்வளவு செலவழிக்கானே, அல்லாஹ் இப்ப நாடுவான் இறக்கப்படுறதுக்கு. அல்லாஹ் இப்ப ஹிதாயத் தாரத்துக்கு நாடுவான். இப்ப என்ன செய்வான்? யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். இஸ்லாத்துக்காக வேண்டி, தீன விஷயத்துக்காக வேண்டி உள்ளத்தை விரிவாக்கிடுவான். உள்ளத்துல இறுக்கத்தை கலட்டிடுவான். இருந்தது தான் இப்ப அல்லாஹ் கலட்டுவான், எல்லாத்தையும் உள்ளத்தை விரிவாக்கிட்டுருவான். யாரு வலிக்கேட்டுல பாவத்துல போறதுக்கு அல்லாஹ் நாடுவானோ, நரகத்துல வழியில போறதுக்கு நாடுவானோ, எஜால் சத்ரஹு வையக்கன் ஹரஜா, உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கமாக்கிட்டுருவான். உள்ளம் இருவிரும், உள்ளத்தை இறுக்கம் உண்டாயிரும். எவ்வளவு இறுக்கம் உருவாகிரும்? அமல் செய்யறது பெரிய பாரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போறது பெரிய பாரமா இருக்கும், பெரிய பாரமா இருக்கும். செலவழிக்கிறேன்னா சரியான பாரமாயிக்கும். ஒரு கல்யாணம் செய்யறதுக்கு எத்தனையோ லட்சம் செலவழிப்பாரு. 40 நாளைக்கு போயிட்டு கொஞ்சம் 1 லட்சம் 2 லட்சம் செலவழிச்சுட்டு கஷ்டமாயிக்கும். ஒரு பொறிஞ்சமா போறேன்னா பெரிய கஷ்டமாயிக்கும். 20, 30, 40, 50 லட்சம் ஒரு கல்யாணத்துக்கு செலவழிக்கிறாரு, ஹோட்டல் எடுக்க செலவழிக்கிறாரு. அமல் என்பது இறுக்கமாக மாறிடும். எவ்வளவு இறுக்கமா மாறும்? வானத்துல ஏறுறது எவ்வளவு கஷ்டமோ இவருக்கு எவ்வளவு தீன் கஷ்டமாக மாறிடும். இப்படி எல்லாம் தீன் செய்யணுமா, இப்படி எல்லாம் தொழுவணுமா, இப்படி எல்லாம் குர்ஆன் ஓதணுமா, இப்படி எல்லாம் இல்ம படிக்கணுமா என்று பாரமாக மாறிடும் அவர். இதனால தீன் என்றது நஸ்ரானியத்துக்குரிய தீன் இல்ல, தீன் என்றது முஜாஹதாவுடைய தீனாக மாறும். நஸ்ரானியத்துக்குரிய தீனும் மீக்கி, முஜாஹதாவுக்குரிய தீனும் மீக்கி. என விருப்பத்துக்கு மட்டும் செய்யறது, எனக்கு ஏடியது மட்டும் எனக்கு எடுக்கிறது, எல்லாது விட்டுறது, இதல்ல தீன். விருப்பமோ விருப்பம் இல்லையோ அதை செய்யறது தான் தீன். இம்பிரு ஹிஃபாஃபன் வ திகாலா. உங்களுக்கு லேசான நிலைமையில் நீங்க வெளியாகத்தான் வேணும், கஷ்டமான நிலைமையில் உங்களுக்கு வெளியாகத்தான் வேணும். வசதி இருந்தாலும் போகத்தான் வேணும், வசதி இல்லாட்டியும் போகத்தான் வேணும்.
நோயாக இருந்தாலும் போகத்தான் வேணும், ஆரோக்கியமா இருந்தாலும் போகத்தான் வேணும். இதுதான் முஜாஹதாவுடைய தீன். இந்த முஜாஹதா தான் ஹிதாயத்தை கொண்டு வரும். இந்த முஜாஹதா தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. லேசான தீனை செஞ்சவங்க அது முனாஃபிகீங்கள். அவங்கள தீன் செஞ்சவங்க தான். முனாஃபிகீங்க தீனை செய்யாம இருக்கல்ல, தீனை செஞ்சாங்க தான். லேசானது மட்டும் லாபம் கனிமத்துக்கு பொருள் கிடைக்கும்னா போவாங்க. போனா உசுறு காப்பத்தின சேர்ந்தா முள்ள ஓடி வந்துடுவாங்க காரணத்தை சொல்லி. போவான் நல்லா சொல்லுவாங்க. தேவைக்கு மட்டும், நிலைமைக்கு மட்டும், சாதகமா இருந்தா மட்டும் இல்ல. அல்லாஹ்வுடைய அன்பு அடைகிறதுக்கு இவர் விருப்பமோ விருப்பம் இல்லையோ, என்ன நிலைமை, சாதகமான நிலைமையோ பாதகமான நிலைமையோ அவங்க அமைச்சு கொள்வாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுங்க அந்த கந்தக்குடைய நேரமா இருக்கும், சரியான கூதல், கூழ்ந்த தாங்க இயலாத கூழ், காற்றும் பயங்கரமாக அடிக்குது. காபிர்கள் ஒரு சைட்ல ஈக்கிறாங்க, அவங்களும் பெரிய கஷ்டத்தை ஈக்கிறாங்க. முஸ்லிம்களும் யுத்தத்துக்கு போய் சரியான கஷ்டமா ஈக்கிறாங்க. இப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருட்டு, சரியான இருட்டு, ஒரு இடத்துல பூந்து சுருண்டுக்கு நிக்கிறாங்க. சுருண்டுக்கு நிக்கிறாங்க. என்னது போத்தி போர்வா போத்தியும் தாங்கலா, சுருண்டுக்கு நிக்கிறாங்க. கூதல் தாங்கலாமா, கூழ் தாங்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்து பார்த்தா யாரு யாரு பார்த்தா ஹுதைஃபாவான்னு கேட்டாங்க. ஓ யா ரசூலல்லாஹ், ஹுதைஃபா தான். ஹுதைஃபா போயிட்டு எலிம்பி போயிட்டு காஃபிர்கள் நிலைமையை கொஞ்சம் பார்த்துடுவாங்களே, அவன் என்ன நிலைமைன்னு கொஞ்சம் பார்த்துடுவாங்கன்றான். எலும்புல தொட்டு உட்கார்ந்துருக்கு இயலாமைக்கு அவன் கூதல் தாங்கலாம. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா போயிட்டு பார்த்துடுவாங்க, காஃபிர்கள் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துருவா சொல்றாங்க. எப்படியாப்பட்ட நிலைமை, எலும்புல தொட்டு உட்கார்ந்திக்கல, கடுமையான கூழ், காத்து வேகமாக அடிக்குது, அங்க முஷ்ரிக்குடைய சாமான்கள் எல்லாம் வீசிப்பட்டு பெய்து கொண்டு நிக்குது, அவ்வளவு பயங்கரமா காத்தடிக்குது. பார்த்தாங்க, நபி அவங்க சொல்லிட்டாங்களா, நபி உங்களுடைய வார்த்தைக்கு மாற்றம் செய்யல, விருப்பமோ விருப்பம் இல்லையோ செய்யத்தான் வேணும். தீனன்றது காரணம் சொல்றது இல்ல, விருப்பமோ விருப்பம் இல்லையோ செய்யத்தான் வேணும். நபி அவங்க சொல்லிட்டாங்களா, எழுப்பினாங்க, போனாங்க, பெய்த்து நிலைமையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பின்னால் ஹுதைஃபா சொல்றாங்க, நான் எப்படி ஒரு சாதாரண காலத்துல இருப்பேனோ அத மாதிரி பெய்த்து வந்தேன். ஒரு சூடு காலத்துல, கூழ் இல்லாத காலத்துல எப்படி நான் பெய்த்து புழங்குவேனோ அத மாதிரி நடந்து பெய்த்து பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ஒரு கூழுடைய தாக்கமும் ஒரு ஆபத்தும் எனக்கு இருக்குல்லன்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றான். அதனால தியாகம் எப்ப நாங்க செய்வோமோ அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவியை அடைஞ்சிட்டு தியாகம் செய்யறது இல்ல, அது சுன்னத்தான முறை இல்ல. அது அல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படி இல்ல. தியாகம் வரணும், தியாகம் வந்து தியாகத்துல பொறுமை அடைக்கணும். பொறுமை வார நேரத்துல அல்லாஹ் கிட்ட கேட்கிற தன்மை உண்டாகும். அல்லாஹ்வுடைய கேட்கிற நேரத்துல தானே அல்லாஹ் ஹிதாயத்தை திறக்க அனுப்பான், உதவியை உண்டாக்குறது நிலைமை உருவாக்குவான். அது விருப்பமான நிலைமைக்கு மட்டுமல்ல, உடம்புக்கு சில நேரம் சாதகம் இருக்காது, போகணும். பணத்துல சில நேரம் சாதகமான நிலைமை இருக்காது, செலவழிக்கணும். எனக்கு என்ன வசதிக்கு இப்ப போகலுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்க அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முனாஃபிக்குகள் ஏதோ ஒரு வகையில ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வார நேரத்துல இட்டு கட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி அவதூறு சொல்லிட்டாங்க. இப்ப சில முஸ்லீம்களும் இந்த பேச்சை கேட்டு பேச்சு கேட்டு கேட்டு பேசிட்டாங்க, தவறா பேசிட்டாங்க. ஓ அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும். சில அதுல ஒருத்தர் தான் மிஸ்தஹ் சொல்லக்கூடியவர், மிஸ்தஹ் இப்னு அத்தாஸ் சொல்லக்கூடியவர். யாரு? நபியுடைய மனைவியை பத்தி தவறா பேசிட்டாரு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளை பத்தி பேசிட்டாரு. இப்ப ஒரு மாச காலமா யாரும் ஒரு முடிவு இல்ல, என்னன்னு தெரியா, ஒரு தடமாத்தத்தில் இருக்கிறாங்க. நபியவங்களும் ஒண்ணு பேசுறாங்கல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்லயும் பிரச்சனை. ஒரு மாசத்துக்கு பின்ன அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவள் என்ற அந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் 10 ஆயத்துகள் இறக்கிறான். இன்னல் லஜீன ஜாஉ பில் இஃப்கி வஸ்பத்தும் மின்கும் லா தஹ்தபூஹு ஷர்ரன் லக்கும் என்ற அல்லாஹ் 10 ஆயத்துகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடயத்துல இறக்கிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு பரிசுத்தமானவள் என்றதை அல்லாஹ் அதுல உறுதியாக்கிட்டு முஃமின்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் ஒழுக்கங்களை படிச்சு கொடுக்குறான். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சரியான ஆத்திரம், அடி நான் இந்த மிஸ்தருக்கு செலவழிக்கிறேன், எவ்வளவு மிஸ்தகன்றது யாரு?
மிஸ்டா ஒரு கஷ்டமான ஒரு மனுஷர், வறுமையில இருக்கிறவர், முழு செலவையும் அபூபக்கர் தான் செலவழிக்கிறாங்க. இப்படி அபூபக்கர் சல்லிலேயே திண்டு போட்டு அபூபக்கர் மாலை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, எப்படி ஆச்சரியமா இருக்கும். அபூபக்கர் ஆச்சரியத்தை சொன்னா, இந்த மிஸ்டேக் இதுக்கு பிறகு செலவழிக்கவே மாட்டேன், இந்த மிஸ்டேக் இதுக்கு பிறகு செலவழிக்கவே மாட்டேன், தெரியாண்டு பேசாம வாய்ப்பத்தி இல்ல. சரி, இப்படி பேசிட்டாரு என புள்ளைய பத்தி. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். ولا يأتل أولو الفضل منكم والسعة يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ولا تحبون أن يغفر الله لكم. ولا يأتل أولو الفضل منكم, உங்களுள்ள நல்ல மக்கள், வசதியான மக்கள் சத்தியம் செய்ய வேணாம். அபூபக்கர் சத்தியம், இதுக்கு பிறகு சத்தியமா வல்லாஹி செலவழிக்கவே மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இருக்கான், ولا يأتل أولو الفضل منكم, உங்களுள்ள நல்ல மக்கள் இப்படி சத்தியம் செய்ய வேணாம், அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு ஏழைகளுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யவானாம். மாறா என்ன செய்யணும், மன்னிச்சு விட்டு கொடுக்கட்டும். நல்ல மக்கள் இப்படித்தான் நடந்து கொள்ளணும். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வோட பாவங்களை மன்னிக்கிறத விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கினானாம். அபூபக்கர் வல்லாஹி ரப்புனா ஐயக்ஃபிரனா ரப்புனா, அல்லாஹ் மீ சத்தியமாக நாங்க அல்லாஹ் எங்களை விரும்புறதை விரும்புகிறோம், அல்லாஹ் எங்களை மன்னிப்பதை விரும்புகிறோம் என்று சொல்லிட்டு எப்படி மிஸ்டர் இதுக்கு முன்னால செலவழிச்சுக்கினாலும் அதே செலவை செலவழிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. மனசுக்கு விருப்பம் இல்லாம போச்சுதான் செலவழிக்கிறதுக்கு. அல்லாஹுடைய விருப்பம் எங்களை விருப்பமாக மாறும். எங்களோட உடம்பு கஷ்டம்தான், அல்லாஹுடைய விருப்பம் எங்களோட உடம்புக்கு அது இன்பமாக மாறும். சாபாக்களோட உடம்பு கை வெட்டப்படுது, கால் வெட்டப்படுது, உடம்பு வருத்தம் தான், ஆனா உள்ளம் விரும்புது என கை வெட்டப்படணும், ஏன்னா மூக்கு வெட்டப்படணும், துவா கேட்டுட்டு போறாங்க. காது வெட்டப்படணும், யாரும் விரும்புவாங்களா? ஏன்னா காது மூக்கு வெட்டப்படணும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ற விருப்பத்தை விட எனக்கு விருப்பம் தான். என்ன பிள்ளைகளை மௌத்தாகிறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க, அந்த தாய் சொல்றா, இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் பால் கொடுத்து பார்த்ததே அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுறதுக்கு. பிள்ளைகள் உசுறு போறது யாரும் விரும்புவாங்களா? இதுதான் எங்களை விருப்பத்தையும் விட, என் பணத்துடைய அன்பையும் விட என் அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கூடணும், என் மனைவி பிள்ளையுடைய அன்பையும் விட என் அல்லாஹ்வுடைய அன்பு கூடணும். இதுதான் என் உள்ளத்துடைய பிரகாசம் என்றது. இந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாதான் அந்த உள்ளத்துள்ள கரைகளை உடைக்கும், அது இல்லாமலாக்கும். அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் தியாகம் செய்ய தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படியாப்பட்ட விளக்கத்தை எங்களுக்கு தருவானா, பிரகாசமான உள்ளங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தருவானா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியாக இன்ஷா அல்லாஹ் வெளிநாடுகளுக்காக வேண்டி ஜமாத் போறதுக்காக வேண்டி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.